अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அடியார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்வதாக திருவுள்ளம் பற்றி சக்கரத்தாழ்வாரை பற்றி 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். அதேபோல எம்பெருமானுடைய மற்றொரு அடியவரான கருடாழ்வானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். முக்கியமாக திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளியிருக்கிற காலத்திலே அவர் கருட மந்திரத்தை ஜபித்தபடியினாலே கருடனே அவருக்கு நேரடியாக பிரத்யட்சமானதாக அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. ஆகையினாலே அந்த கருடனை குறித்து அவர் ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அதனே கருட பஞ்சாசத் என்பது அந்த ஸ்தோத்திரம், முதல் ஸ்தோத்திரம். கருட தண்டகம் என்னும் ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார். இந்த கருட பஞ்சாசத் என்கிறது கருடனை பற்றிய 50 ஸ்லோகங்கள் கொண்டது. அதிலே முதல் ஸ்லோகத்திலே இந்த கருட மந்திரத்தை எப்படி நாம் சொல்ல வேண்டும் என்ற அந்த விஷயத்தை, அதாவது கருட மந்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அதுக்கு என்ன சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து அங்கன்யாச கரன்யாசங்களை செய்து அஸ்திரபந்தங்களை செய்து திக்பந்தங்கள் என்று அப்படியெல்லாம் செய்த பிற்பாடு அந்த மந்திரத்தை இப்படியெல்லாம் தியானிக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட தியானத்தை நாம் செய்கிறோம் என்று தாம் செய்வதாக அந்த முதல் ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அடுத்தபடியாக 2வது ஸ்லோகத்திலே அந்த கருட மந்திரத்தினுடைய பெருமையை ஒருவாறு நமக்கு காட்டுகிறார். கருட மந்திரம் என்கிறது அது எப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த கருட மந்திரமானது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த கருட மந்திரம் என்பது என்ன என்பதை அவர் ஸ்லோகத்திலே தெரிவிக்க மாட்டார். அது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கருட மந்திரம் என்ன என்பதை கூட நாம் ஒரு ஆச்சாரியரிடத்திலே அடிபணிந்து அவரிடத்திலே போய் அதை உபதேச மார்க்கமாகத்தான் கேட்க வேண்டும். ஆனால் இந்த மந்திரத்தினுடைய பெருமை அதிகம் என்கிறதை இந்த ஸ்லோகத்திலே ஸ்தோத்திரத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். வேதஹ ஸ்வார்த்தாதிரோடோ பகிஹி அஹபிரபி வியக்திமப்யேதி யஸ்யாம் சித்திஹி சாங்கர்ஷிணி சா பரிணமதி யயா சாபவர்கத்ரிவர்கா பிராணஸ்ய பிராணமன்யம் பிரணிகித மனசோ யத்ர நிர்தாரயந்தி பிராச்சீசா பிரம்ம வித்யா பரிச்சித கஹனா பாது காரத்மதி நஹா. கருடாழ்வானுக்கு என்ன பெருமை என்னால் கருடன் எந்த கருட மந்திரத்தாலே யஸ்யாம் வேதா ஸ்வார்த்த அதிரூடா, அதாவது வேதஸ்வரூபனான பகவான் அவர் என்ன பண்ணினார்னா இது அதாவது தனக்கு அர்த்தமான எம்பெருமானாலே ஏறப்பெற்றவராயின்றார். உண்மையிலே கருடாழ்வான் மீது எம்பெருமான் ஏறுகிறான், அவங்க எல்லா இடத்திலும் சஞ்சரிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கருட மந்திரத்தில் என்னன்னா எம்பெருமானே ஆவிர்பவிக்கிறான் என்று கூட கொள்ளலாம். அதாவது இந்த மந்திரத்தில் எந்த கருட மந்திரத்தில் கருட பகவானுக்கு அந்த
மிகவும் வேண்டியவனான தனக்கு அர்த்தமான எம்பெருமானாலே ஏறப்பெற்றவராய் என்று தெரிவிக்கிறார். அப்படி அதுக்கு மேலே பகிஹி அபகிஹி அபிவ்யக்திம் அப்யேதி, உள்ளிலும் வெளியிலும் அதை அடைகிறார். அதாவது கருட மந்திரத்தை சாமான்யமாக வெளிப்படையாக சொன்னாலும் சரி, இன்னும் ஆழ்ந்து அனுபவித்தாலும் சரி, அதில் அந்த கருடனுடைய பெருமைகளெல்லாம் நன்றாக வெளிப்படுகிறதா. அதாவது கருட மந்திரத்தின் பொருளை வெளிப்படையாக பார்த்தாலும் நன்றாக உட்புகுந்து ஆராய்ந்து பார்த்தாலும் கூட அந்த கருட பகவானது பெருமை மிக தெளிவாக விளங்குகிறது. அதாவது வேதங்கள் முழுவதும் கருடனுடைய வடிவாகும் என்று வேதமே கூறுகின்றது. அதை அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போகிறார். வேதங்கள் எல்லாம் எம்பெருமானை போற்றுகின்றபடியினாலே அந்த வேதங்களுக்கெல்லாம் உட்பொருளாய் விளங்குகிறவன் கருடாழ்வான். அதான் எம்பெருமான் உட்பொருளாய் விளங்குகிறவன் கருடாழ்வான். அந்த கருடாழ்வான் மீது எம்பெருமான் ஏறி அமருகின்றான். அந்த கருடனுடைய மந்திரத்தினுடைய பொருளை வெளிப்படையாக பார்த்தாலும் சரி, உள்ள ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, கருட பகவானது பெருமை நன்றாக அப்படி தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னார். அதுக்கு மேலே இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த சாங்கர்ஷிணி சாசித்திஹி, அதாவது இந்த கருட மந்திரம் இருக்கிறதே, அதாவது கருடாழ்வானை பற்றி ஆகமங்கள் தெரிவிக்கிற பொழுது என்ன தெரிவிக்கின்றன என்றால், எம்பெருமானுடைய இரண்டாவது வியூகமூர்த்தியான சங்கர்ஷணன், அந்த சங்கர்ஷணனுடைய ஒரு அம்சம் என்று இந்த கருடாழ்வானை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சங்கர்ஷணனுடைய வடிவமான கருடன், அந்த கருடனுடைய மந்திரத்தை ஜபிக்கிறபடியினாலே நமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால், சாபவர்க்க திரிவர்க்கா, அபவர்க்கம் என்னால் மோட்சம், திரிவர்க்கம் என்னால் அறம்பொருள் இன்பம், இந்த லோகத்து இன்பங்கள், இதெல்லாம் கூட நமக்கு அது கொடுக்கும். கருட மந்திரம் யார் யார் எதை விரும்புகிறார்களோ அவரவர்களுக்கு அதை கொடுக்கும். சாபவர்க்க திரிவர்க்கா, மோட்சத்தையும் கொடுக்கும், இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய அறம்பொருள் இன்பம் என்றவற்றையும் அது கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமை உடையது என்று சொன்னார். அதற்கு மேலே இன்னும் கூட இந்த கருட மந்திரத்திற்கு உண்டான பெருமை அது என்னன்னு கேட்டால், இந்த கருட மந்திரத்தில் தங்களுடைய மனத்தை செலுத்துகின்ற ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்கள் இதை எப்படி நிச்சயிக்கிறார்கள் என்றால், இந்த பிராணவாயு இருக்கிறதே, நம்முடைய உயிர் தரித்திருப்பதற்கு காரணமாக நமக்கு ஒரு பிராணவாயு என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பிராணவாயுவை காட்டிலும் மேற்பட்ட பிராணவாயு தான் இந்த கருட மந்திரம் என்று சொல்லுகிறார். அதை விட இது உயர்ந்தது என்று அதை சொல்லுகிறார்களாம். அதைத்தான் சொல்றார், எத்திர பிரணிகித மனதா, இந்த மந்திரத்திலே ஒன்றிய மனத்தை உடையவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்னால், பிராணஸ்ய அந்யம் பிராணம் நிர்தாரயந்தி, பிராணவாயுவுக்கும் மேற்பட்ட ஒரு பிராணவாயுவாக இந்த கருட மந்திரத்தை நிர்தாரணம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னார். இந்த கருட மந்திரம் என்கிறது எப்படிப்பட்டது, பிராச்சி, பிராச்சி என்னால் மிகவும் தொன்மையானது. ஏன்னா வேதங்களிலேயே தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். வேதங்களில் இல்லாட்டாலும் வேதங்களினுடைய விளக்க நூல்களான பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களிலே இது மிகவும் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது இது பிராச்சி என்று சொல்கிறார், ரொம்ப மிகவும் பழமையானது. அதற்கு மேலே என்னன்னா, பரிச்சித ககனா, இதை நன்றாக எத்தனை தடவை அனுசந்தித்தாலும் கூட இதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வது என்பது மிக மிக கடினம். இந்த ஸ்லோகத்தை அறிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கிறது என்றால், இந்த ஸ்லோகத்திற்கு விஷயமாக கருப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த கருட மந்திரம், அந்த கருட மந்திரத்தினுடைய பெருமையை அறிவது எவ்வளவு கடினம் என்று சொல்லுங்கள். அதனால் என்ன சொல்லுகிறார், இது பரிச்சித ககனா, எவ்வளவு பரிச்சயம் பண்ணினாலும் எவ்வளவு இதில் ஆழ்ந்து அனுபவித்தாலும் இதனுடைய பொருளை அறிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமானது. ஆனால் அப்படிப்பட்ட காருத்மதி ஈசா பிரம்ம வித்யா, அப்படிப்பட்ட கருடனுடையதான இந்த மந்திரமானது நஹா பாத்து, நம்மை இது காப்பாற்றட்டும் என்று சொல்லுகிறார். இந்த மந்திரமானது நம்மை காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகம், இந்த அடுத்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்த கருடனுடைய வடிவம் அத்தனையும் அப்படியே வேதம், அதாவது வேத பகுதிகளே கருடனாக வடிவெடுத்திருக்கிறது என்று அதை எடுத்து நிரூபிக்கிறார்.
நேத்திரம் காயத்ரமூச்சே திரிவிருதிதி ச சிரோ நாமதேயம் யஜூம்ஷி சந்தாம்ஸ்யங்கானி திஷ்ஞாத்மபிஹி அஜனிஷபைர் விக்கிரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனோசௌ ப்ருஹதிதரகருத் தாதிருஷாம் நாச்ச புச்சः ஸ்வாச்சந்தியம் நஹ பிரசூதாம் ஸ்ருதிசதசிகராः விஷ்ணுதாத்மா கருத்மான். அதாவது கருடாழ்வானுக்கு எல்லாம் வேதமே வடிவெடுத்தவனவன். கருட பகவானுடைய திருமேனிலே ஓரோர் அவயவமும் வேதத்தின் பகுதியாக உள்ளது. ஸ்தோமம் என்கிற வேத பாகம், சாமவேத பாகம், அது அவருக்கு ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதாம். அதுக்கு மேலே காயத்ரம் என்கிறது அவருக்கு எப்படி இருக்கிறது, நேத்திரம் கண்ணாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே திருவத்து என்கிற சிராமம், அது என்ன ஆகிறது என்னால் சிர இத்திச்சா, அவருக்கு தலையாயிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு மேலே அவருக்கு யஜுர்வேதங்கள், அது எப்படி இருக்கிறதுன்னா யஜூம்ஷி நாமதேயம், அவருக்கு பெயராக இருக்கிறது. எல்லாம் ஸ்லோகத்தில் அப்படியே காட்டிக்கொண்டு வருகிறார். அதுக்கு மேலே சந்தஸ்ஸுக்கள் கை முதலான அவயவங்களாக இருக்கின்றன. திஷ்ணியம் அப்படின்றது வேள்வியிலே கட்டக்கூடிய ஒரு மேடை. அது அந்த மேடைகள் கருடனுக்கு குழம்புகளாக ஆகின்றன. வாமதேவியம் என்னும் சாமம் அவருக்கு திருமேனி ஆகிறது. சாமவேதத்தில் பிருகத் சாமம், ரதந்திர சாமம் என்று 2 சாமங்கள் உண்டு. அவைகளெல்லாம் என்ன ஆகிறது, அவருக்கு சிறகுகளாகின்றன. யக்ஞாயக்ஞீயம் என்ற சாமம் அவருக்கு அந்த புச்சம் வாளாக ஆகிறது. இப்படி இந்த வேத பாகங்கள் எல்லாம் அவருடைய திருமேனியின் பகுதிகளாய் உள்ளன என்று வேதமே சொல்லுகிறது. நாம் சொல்லவில்லை, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வேதாந்தங்களால் போற்றப்பட்ட போழையுடைய கருட பகவான் அவர் என்ன பண்ணணும், நமக்கு நல்ல வழி காட்டணும். அவர் என்ன பண்ணணும், அசௌ கருத்மானு, இப்படி வேதத்தினாலேயே புகழப்பெற்றவராய் இப்படிப்பட்ட பெருமை உடையவரான அசௌ கருத்மான் அவர் என்ன பண்ண வேண்டும், நஹா ஸ்வாச்சந்தியம் பிரசூதாம், நமக்கு நல்ல சுதந்திரமான தன்மையை, நமக்கு எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் அடிமைப்படாத தன்மையை அந்த கருடாழ்வான் நமக்கு கொடுக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த கருட பகவானுடைய திருமேனி அவயவங்கள் அத்தனையும் அப்படியே வேதத்தினுடைய பகுதிகள் தான். வேதமே வடிவெடுத்தவன் தான். வேதாத்மா விஹகேஸ்வரா என்று ஆளவந்தார் அருளி செய்திருக்கிறார். அப்படியே வேதமே வடிவெடுத்தவன் பகவானின் இந்த விஷயம் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டி அப்படிப்பட்ட அந்த கருடாழ்வான் நமக்கு அருளட்டும் என்று இந்த 3வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ